Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 356 பார்ட் 1. guys பார்ட் 1 பிரிச்சு போறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஸ்டோரியை கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றதுக்காக தான் பிரிச்சு போடுறேன். ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலாம். ஓபன் பண்ணா மொரியாவோட டான்ஸ் கால நோக்கி நம்ம லூஃபி, சாப்பரு, ரோபின் இவங்க 3 பேருமே வேகமா போயிட்டு இருக்காங்க. அண்ட் உசோப்பும் சஞ்சியும் கீழே இருக்காங்க. அவங்க கூட போலையான்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, அவங்களாலதான் மத்தவங்களுக்கு பஞ்சாயத்து வரும். இவங்களோட வேலை அந்த கெக்கோ மொரியாவை காலி பண்ணணும். அந்த இலிச்சவாப்பாயில காலி பண்ணாதான் மத்த ஜோம்பிஸையும் அந்த ஊருங்கிற ஜெயண்டியுமே ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா பஞ்சாயத்து பெருசாயிரும். இல்ல சொல்ல போனா இது எல்லாத்தையுமே அட் அ டைம்ல சரி பண்றதுக்கு இது ஒண்ணுதான் ஈஸியான வழி. இப்ப இவங்க போயிட்டு இருக்குது மொரியாவோட டான்ஸ் ஹாலுக்கு. அந்த இடத்துலதான் லூஃபியோட ஷேடோ எடுத்தாங்க. சாப்பர் கடைசி அங்கதானே அந்த ஜெயண்ட் ஓர பார்த்தான். அந்த மொரியா பயிலும் அங்கதான் இருக்கான். சோ கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ரைட்னு அடிச்சு புடிச்சு போய் பார்த்துட்டு 3 பேருமே செமையா ஷாக் ஆயிருவாங்க. என்னடான்னா அவன் அங்க காணும். அந்த டாக்டரும் சிண்ட்ரியோ மட்டும் தான் இருப்பாங்க. அவனுக்கு என்ன செம பீதி ஆயிரும். ஏன்னா இவங்கள பிடிக்கிறதா பெரோனா சொல்லியிருந்தா. ஆனா இப்ப திடுப்புன்னு வந்து நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதான் அந்த டாக்டர் ஹாக்பேக் பீதி ஆகி பேதி ஆயிருவான். சாப்பர் பார்த்துட்டு டேய் ஹாக்பேக் உன்னை பொலக்கறாண்டாமா, யார் இந்த ரெயின்டியர், புதுசா ஆளுங்க வர்றாங்களேன்னு முழிப்பான். அவனுக்கு தெரியல இதான் சாப்பர்னு. ரோபின் இப்பதான ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹாக்பேக்க பாக்குறா. இவன் தானா அதுன்னு கொலை காண்டாவா. லூஃபியுமே பேனு முழிப்பான். ஏன்னா இவனை அடைச்சு வச்சிருக்கும் போது அந்த மொரியா கூட சப்போர்ட் பண்ணிட்டு இவனும் தான கூட நின்றுட்டு இருந்தான். அப்படின்னா இவனையும் உதச்சாதான் சரிப்பட்டு வரும்னு லூஃபி கைய சுத்த ஆரம்பிச்சிருவான். ஆனா சாப்பர் அவனை வேண்டான்னு தடுத்துருவான். ஏன்டா என்ன மேட்டர்னு கேட்டா அவனை நான் பாத்துக்கிறேன்மா. ஏன்னா டாக்டர்னு அவன் மேல பெரிய நம்பிக்கை வச்சான். எல்லாத்தையுமே சொதப்பிட்டான்ல. சோ நீ அந்த ஃப்ரீசர் வழியா உள்ள போ, அங்கதான் அந்த கெக்கோ மொரியா இருக்கான். அவனை நீ பாத்துக்க, இவனை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டாக்டர் காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்டா டேய், இங்க ஒரு பெரிய மனுஷன் நின்னுட்டு இருக்கேன், என்ன ஸ்கிப் பண்ணிட்டு நேரா கெக்கோ மொரியா கிட்ட போறீங்களே, இதுதான் உங்க மேனர்ஸா? சிண்ட்ரி அவங்கள செதற விடுமா. உடனே அவளும் வழக்கம் போல பிளேட் எல்லாம் எடுத்து வச்சு அதை வச்சே நம்ம லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு சிப்பா வரும். என்னமா கண்ணு தொக்கா மாட்டிட்டியான்னு. அட்டாக் பண்றது பிளேட்டை வச்சு, இதுல வேற பில்டப், அடுத்த அட்டாக்ல உன்னை காலி பண்ணிடுவேன்னு. ஆமா பெரிய ஆட்டம் பாம் போடுறா. ரோபின் இருக்கும்போது இப்படி எல்லாம் ஆட்டம் போடலாமா? உடனே அவ கைய வர வச்சு அவளை அலேக்கா லாக் பண்ணிடுவா. சோ அவளால மூவ் பண்ண முடியல. டாக்டர் பார்த்துட்டு புலம்புன்னு புலம்பி தள்ளுவான். எங்க வந்து யாருகிட்ட, லூஃபி நீ போப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டவனே அவனு டேங்க்ஸ் ரோபினே நீ தட்டி பிரிட்டு அவன் பாட்டு குடுன்னு ஓடிடுவான். உடனே ஹாக்பேக் அவனை வெட்ட ஆரம்பிப்பானா. சாப்பரு நில்லுடா அண்டா உண்டாவாயா, உன் மேல பெரிய லெவல்ல நம்பிக்கை வச்சிருந்தேன், மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீ என்னைய ஏமாத்திட்ட. இனிமேட்டு நான் உன்னை டாக்டராவே கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா. அவன் விழுந்து சிரிச்சிட்டு, தம்பி முதல்ல நான் உன்னை சாப்பர்னே நினைக்கல. அப்படின்னா உங்ககிட்ட ஜோயன் டைப் பவர் இருக்கா? உருவத்தை மாத்திட்டே தான் இருப்ப. எனக்கு தெரியும் நீ ஒரு குதர்க்கமான கிரியேச்சர் தான். வெரோனா கார்டன்ல இருந்து நீ எப்படி எஸ்கேப் ஆனேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் களத்துல இறங்கி உன்னைய பொலந்து கட்டி உன் ஷேடோவை எடுக்க போறேன்னு மிரட்டுவான். சாப்பருக்கு காண்டாவும் இருக்கும், உள்ளுக்குள்ள பீதியா ஆகும். ஆனா சடனா இல்ல பேசாம ஒன்னு கொன்னு உன் பாடியை நான் மேரியோவை யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி, அதுதான் கரெக்டா இருக்கும்பா. இங்க நம்மளுக்கெல்லாம் அள்ளு விடும். இந்த வேலையை பண்ண போறது இவங்க 2 பேரும் தானே. ஒரு 2 ஜோம்பிஸுங்க சும்மா வீரநட வெட்டி நட போட்டு வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு சாப்பர்லாம் வாய பொளந்துருவான். அட வேற யாரும் இல்ல, ஒன்னு அந்த டாக் பென் குயின், அதுக்குள்ளதான சஞ்சியோட ஷேடோ இருக்குது. இன்னொருத்தனை பார்த்தா கத்தி வச்சுட்டு பயங்கரமா நிப்பான். இவன் அந்த ஜிகரோ, இவனோட அட்டாக் அப்படியே டிட்டோ ஜோரோ மாதிரியே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்குள்ள ஜோரோவோட ஷேடோ இருக்குது. இப்ப சஞ்சியும் ஜோரோவையும் இவங்களை இழுத்து வர்றாங்கன்னா நின்னு சண்டை போட முடியுமா? என்ன பண்றது, சண்டை போட்டுதான் ஆகணும். இதுல வேற அந்த டாக்டர் உசுப்பேத்தி விடுவான். தம்பிகளா ஃப்ளோரை கிளீன் பண்ணி விடுங்கப்பா, இந்த பொடுசுங்க தொல்லை எல்லாம் தாங்க முடியல, நேக்கு 1008 வேலை இருக்குன்னு உடனே ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு வேகமா வருவானுங்க. இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம சாப்பர் தான். ரோபினுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இங்க இவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆக போதா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவனு வேகமா அந்த ஃப்ரீசர் வழியா போய்கிட்டே இருப்பான். உள்ள போக பயங்கரமா குளிர் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி அடிச்சு புடிச்சு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். எதுக்கு இந்த லூசு பழுக இந்த வழியை இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கானுங்க. சரி என்னமோ ஒண்ணு, ஆமா எங்க இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பினா ஏதோ ஹாயா சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி அந்த கெக்கோ மொரியா பேன்னு படுத்திருப்பான். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், பொழக்காம விட மாட்டேன். அப்படியா, சரி ஓகேன்னு கேஷுவலா பேசுவான். ஏன்னா சைஸ் நல்லா பல்கா இருக்கான்ல, அந்த ஒரு தைரியம். இங்க பிராங்கி, சஞ்சி, ஜோரோ இவங்க 3 பேருமே பயங்கர பீதியில இருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா லூஃபியோட ஷேடோ இருக்குதே ஓரு, அத லைவா பாத்துட்டானுங்க. ஆமா இவங்க கூட தானே உசோப் இருந்தான், அவன் எங்க போனான்னு பார்த்தா பயப்புள்ள ஒரு மூலையில போய் முக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அம்புட்டு பீதி உள்ள நடுங்கிட்டு இருக்குது. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இவன் இவ்வளவு பெருசு இருந்தானா இவனை எப்படி அட்டாக் பண்றது? அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கடாமாட்டு பையில பார்த்ததே இல்ல. இவனை சுத்தி பார்க்கவே 9 நாள் ஆகும். இதுல அட்டாக் பண்ணி காலி பண்ணணும்னா நடக்கிற காரியமா? நிஜமாவே இவன் ஜோம்பி தானான்னு டவுட் ஆகும். இப்ப நம்மளுக்கு பீதி என்னன்னா, லூஃபியோட ஷேடோ இவனுக்குள்ள இருந்தா அவன் பவர் எந்த அளவுக்கு இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் மிரண்டு போய் தான் லுக் விட்டுட்டு இருப்பானுங்க. உசோப்பெல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டான், இவன் நம்மள கொல்ல போறான், நம்ம இதோட காலின்னு. பேசாம குழி தோண்டி நம்மளே படுத்துக்கலாமான்னு வேற யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ஓர் இவங்களை பார்த்து திரும்பும். உடனே எல்லாத்துக்கும் லைட்டா அள்ளு விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் கையை அப்படியே நம்மள கிட்ட கொண்டு வருவான். ரைட்டு சண்டை போட்டுதான் ஆகணும்னு
சொல்லிட்டு அட்டாக் பண்ண எல்லாம் ரெடியா நிப்பாங்க. ஆனா அவன் அங்க பின்னாடி கிடக்கிற பாறையை எடுப்பானா. இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருப்பாங்க. உசோப்பு அத்தாதண்டி கல் எடுத்து நம்ம தலையில தான் போட போறான்னு முடிவே பண்ணிட்டான். இதுல காமெடி என்னன்னா அவன் அந்த கல்லை எடுத்ததுக்கே அதுல இருந்து சாதாரண கல் அவன் மண்டையில விழுந்து வீங்கி போச்சு. இல்ல அவன் எடுத்த கல்லை வச்சு அடிச்சான்னா எப்படி இருக்கும்? அப்படியே கல்லை ஓங்கி மேல கொண்டு போவான். போச்சு இதோட சோலி முடிச்சுன்னு சொல்லி எல்லாம் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க. உசோப்பெல்லாம் பயத்துல கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருவான். இவங்க 3 பேரும் என்னானாலும் ஒரு கை பாத்துலாங்கிற மாதிரி தான் நிப்பாங்க. ஆனா அப்ப அந்த ஓர் பண்ணுவான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த கல்லை எடுத்து டப்புன்னு அவன் தலையில தூக்கி வச்சுக்குவான். வீதியில இருந்த அத்தனை பேரும் குழம்பி போய் மண்டை சூடா போயிடும். என்னடா இவன் நம்ம ஒண்ணு நினைச்சா அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றான்னு. அந்த கல்லை அவர் தொப்பியா கன்சிடர் பண்ணிட்டாரு. தலையில தூக்கி வச்சு அவர் ஒரு பைரட்டா கன்சிடர் பண்ணிட்டாராமா. இப்பதான் எனக்கு சூப்பரா இருக்குது, நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள போவான். இங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா நடக்குது இங்க? அவன் நம்மள நோட் பண்ணானா இல்லையா, கண்டுக்காம போயிட்டே இருக்கான், என்ன ஆச்சுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏலியே தெரியுது லூஃபி என்ன பண்ணுவானோ அதை அப்படியே அவன் ஷேடோவும் பண்ணுதுன்னு. பின்ன அவன் ஷேடோ அவன மாதிரி தானே இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா லூஃபியோட எபிலிட்டியை அந்த பாடியில அவன் யூஸ் பண்ணானா அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதத்தை தடுக்கவே முடியாது. இத சொன்ன உடனே உசோப்பு என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே ஃபீல் பண்ணி அங்கேயே முட்டி போட்டு நம்ம ஏன் நம்ம ஷேடோவை கிவ் அப் பண்ண கூடாதுன்னு கேட்பான். ஜோரோ பச்சை பச்சையா திட்டுவான், சஞ்சி மஞ்ச மச்சையா திட்டுவான். ஏன்னா அவனுக்கு நம்ம காப்பாத்தணும், அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான்டா முடியும். வெண்ண ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க முட்டா பையலன்னு விடாம கழுவி கழுவி ஊத்துவாங்க. அந்த டைம் அந்த பிராங்கி அந்த பிரிட்ஜ் அப்படியே குரு 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 குருன்னு பாத்துட்டு இருப்பானா. இவங்களுமே அப்படியே சோகமா அங்கேயே நின்றுவாங்க. ஏன்னா இதுக்கு அந்த பக்கமா போறதுக்கு ஸ்டெப்ஸ் இல்ல. அந்த ஸ்டெப்ஸ்ல தான் இப்ப ஓர் வந்து விழுந்து மொத்தமா உடைச்சு விட்டான். சோ எப்படி இப்ப அந்த பக்கம் போறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மேன்ஷனுக்கு போற பாதை எல்லாமே கட்டாயி போய் கிடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களால எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் ஜம்பும் அடிக்க முடியாது. அப்படின்னா ஷார்ட் கட் தான் ஏதாச்சும் பிளான் பண்ணுன்னு பயங்கரமான பிளானிங். ஆனா அந்த மாதிரி ஷார்ட் கட் எல்லாம் எடுத்து போனா கண்டிப்பா ஜோம்பிஸ் எல்லாம் இவங்கள வளைச்சு வளைச்சு வேட்டையாடுவாங்க. என்ன பண்ணலான்னு தீவிரமா மூளைய போட்டு கசையிட்டு இருந்தா அங்க பிராங்கி டேய் ஒரு 30 செகண்ட் மட்டும் குடுங்கடான்னு சொல்லிட்டு என்னத்தையோ சுத்தியில வச்சு தட்டிட்டு இருப்பான். என்ன பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அலன்றுவானுங்க. என்னடானா இவனுங்க பேசிட்டு இருக்க அந்த கேப்குள்ளேயே அவங்க பிரிட்ஜை கட்டிட்டான். இதுல வேற டிசைன் சரியில்லையேன்னு பீலிங். அட எடுபட்ட மொல்ல மாதிரி பையலன்னு புடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க. கேப்ல கெடா வெட்டிட்டியாடான்னு. பிராங்கியா கொக்கா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளேயே பிரிட்ஜை இவ்வளவு மாசா கட்டி இருக்கான்னா அப்ப கப்பலுக்கு ஒரு டேமேஜ்னா எவ்வளவு வேகமா பண்ணுவான். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப சப்பா மேட்ராமா. அட சுத்தி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு, அது போதாதாம்பா. ஏண்டா அதுக்குன்னு இப்படி டிசைன்ஸ் எல்லாம் மாறா வச்சு பண்ணுவேன்னு கேட்டா அட பண்ற வேலையை உருப்படியா பண்ண வேண்டாமா, அறகுறையெல்லாம் என்னால பண்ண முடியாதும்பா. நீ நிஜமாவே கொல்லா மாசுன்னு அவனை பாராட்டி தள்ளிட்டு வேகமா கிளம்பிடுவானுங்க. அப்படியே அடிச்சு புடிச்சு பிரிட்ஜோட அந்த பக்கம் போய் அங்க உள்ள இருக்க ஒரு ரூமோட டோர் ஓபன் பண்ணிட்டு போவானுங்களா. அங்கதான் பெரோனா இருக்கா. இவங்க வர்றத நோட் பண்ணிடுவா. அங்க வந்து பார்த்தா அந்த இடமே சும்மா கலர் கலரா சூப்பரா இருக்குது. அதுவும் நிறைய பொம்மைகளோட. என்ன இடம்டா இதுன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வெள்ளை கலர் பெய் மேலேயும் கீழே அங்க அங்கன்னு பறந்துகிட்டு இருக்கும். அதே நேரம் பெரோனா அங்க உட்காந்து பேத்தனமா சிரிச்சுட்டு இருப்பா. ஆக்சுவலா இவளோட பிளானே நம்மளுக்கு அந்த பிரிட்ஜ்ல வரும்போதே அவங்களுக்கு அங்கேயே 4 கோடு போட்டு அப்படியே ஜோம்பிஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடலான்னு. ஆனா இடையில அந்த ஓர் பைய வந்து கெடுத்துட்டானாமா. அட அவன் பிரிட்ஜ்ல வந்து விழுந்ததுனால அந்த இடமே உடஞ்சு போச்சு இல்ல, அதனாலதான் அவளோட பிளான ஒர்க் அவுட் பண்ண முடியல. இல்லன்னா உங்களை செதுக்கி இருப்பேன். அவன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான்னு சொல்லி அவ அப்படியே டெரரா பயங்கரமா லுக்கூட்டுக்கிட்டே சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.